எதிர்க்கட்சி தலைவராக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? இந்த நாட்டில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்பது தவறா? நான் கேட்கிறேங்க. கடந்த இந்த மாசம் மட்டும் நவம்பர் மாசம் மட்டும் எங்க ஐயா 23 அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த அறிக்கையில் எங்கேயாச்சும் சுயநலம் இருக்குதான்னு பாருங்க. எங்கேயுமே பாருங்க. கூட்டுறவுத்துறையில் நடக்கிற சரியில்லாத செயல்பாடுகள், பெரியார் பல்கலைக்கழகம் பருப்பு ஒழுங்கா கிடைக்கல, இந்தி திணிக்கிறாங்க, ஓய்வூதியர்களுக்கான உதவி, சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் நியமனம், இப்படி தொடர்ந்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அங்கீகாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். இதை கண்டிக்கிறது, இதை அவருக்கு வேற வேலை இல்லைன்னா என்ன ஒரு ஆணவ பேச்சு, என்ன ஒரு அகங்கார பேச்சு. நாட்டில் நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி இல்லைங்க, ஜனநாயக ஆட்சி. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சார் முதலமைச்சருக்கு வன்னியரே பிடிக்கல, அதனாலதான் வன்னியருடைய தலைவர் மருத்துவர் ஐயாவை அவமானப்படுத்துறார். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் நீங்களாவா முதலமைச்சருக்கு போறீங்க? வன்னியர் ஓட்டு தேவை இல்லையா? 10% இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த அதானி உங்களை பார்த்தார் என்பது உண்மை. இது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் விளக்கம் கேட்கிறார். அவருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னது யார் சொன்னது? மக்கள் கொடுத்த அதிகாரம். அதை ஒரு அவமரியாதைப்படுத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிற, சர்வாதிகார போக்கு நடந்து கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா இந்தியாவுடைய மூத்த தலைவர் என்று பாரத பிரதமராலே போற்றப்படக்கூடிய தலைவர். அவரை ஒருமையில பேசுறதுங்கிறது எவ்வளவு கண்டிக்கத்தக்கது. ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கள் மருத்துவர் ஐயா இடத்துல மன்னிப்பு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இது நான் எதை சொல்றேன்னா, வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக 2.5 கோடி வன்னிய மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா. அவர் புறக்கணிக்கிற நீங்க வன்னியருடைய ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? வன்னியர்கள் யாரும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. முதலமைச்சர் அறிக்கை விட்டோம், சந்தோஷமா நாங்கள் ஏத்துக்கிறோம். அந்த தைரியம் இருக்கா? ஆனா வன்னியருடைய ஓட்டு வேணும், வன்னியர் ஜாதி பிடிக்காதுன்னா எந்த விதத்துலங்க நியாயம்? நான் கேட்கறேங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமையே இல்லை. சட்டமன்றத்தை 100 நாள் கூட்டணும்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரும் பொழுது. ஆனா எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு 20 நாள் கூட கூட்டல. இதுவரையில இந்த 16வது கூட்டத்தொடர் 100 நாள் கடந்து போகல. 100 நாளே மொத்தமா 4 ஆண்டுகள் முடிய போகுது. 3 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு, 100 நாள் கடந்து போகல. ஆனா வருஷத்துக்கு 100 நாள் கூட்டுறேன்னு சொன்னாரு. இது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனநாயகமா சர்வாதிகாரமா? இதை அதே மாதிரி எதிர்கட்சியுடைய குரலை சட்டமன்றத்தை எங்களால் பேச விட்டதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமுதாயத்தையும் அவமரியாதைப்படுத்துகிற எங்களுக்கு நீங்க திறக்கிற நினைவிடம் தேவையில்லை. எங்களுக்கு உரிமை போர் 10% இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்கிறோம். இதுதான் எங்க ஐயா கேட்டிருக்காரு. இதனாலதான் அவருக்கு அந்த ஆத்திரம், கோபம். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா ஆத்திரம், கோபம். என்ன பண்ண முடியும்? கழுத்தி அறுத்த முடியும். அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம்.